வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது நேற்று நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதா நம்ம தான் ஃபஸ்ட்டு சொன்னோம்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம். எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு டெல்லி ஒரு முடிவு எடுக்காதுங்க. செங்கோட்டையம் போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாரு, டிடிவி, இவங்க இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட இது டெல்லிக்கு தெரியாமையாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி மனம் கோணக்கூடாது. அவங்க நினைக்கிறது சரியா தப்பானா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை பற்றி நிறையா பேசிட்டோம். கண்டிப்பாக அவங்க நினைக்கிறது சரி. எடப்பாடி தான் இன்றைக்கி கட்சி. இன்றைக்கி கூட டிடிவி தினகரன் சொல்கிறாரு, எடப்பாடிலாம் சிஎம்ஐ ஏற்றுக்க மாட்டேன்ட்டு. இது ஏன் சொல்கிறாரு? தொடர்ந்து அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் நல்லா தெரியும், டிடிவிக்கும் நல்லா தெரியும். கடைசி நேரத்தில் என்டிஏ கூட்டணி தான் போவார். இப்பவும் சொல்கிறோம், கடைசி நேரத்தில் என்டிஏ கூட்டணி தான் போவார். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரம், இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. இன்னொன்று, டிடிவி தினகரன் என்ன நினைப்பார், சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி மைனாரிட்டி ஆட்சி நடத்த சூழ்நிலை வந்தால் அப்போ தனக்கான ஒரு கை ஓங்கும்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இப்போ விஜயா பிஜேபியா எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா, இவ்வளவு நாள் அரசியல் இருக்கக்கூடிய டிடிவிக்கு நல்லா தெரியும் விஜய் பக்கம் போகலாம். ஆனால் விஜய் பக்கம் போனால் பணம் கிடைக்காது. ஏற்கனவே டிடியோட நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கட்சிக்கு ராயப்பேட்டையில் அலுவலகம் இருந்தது, அதை கூட இப்போ காலி பண்ணிட்டாங்க. பொருளாதாரம் இன்றைக்கி கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, திணறி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம். எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி பயணம் ஸ்மார்ட் மூணே சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒன்று யார் வேணால் பார்த்துட்டு போங்கப்பா, நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு பிரச்சாரம் போகிறேன், அது ஒரு ரூட்டு. ஆனால் பிரச்சாரத்துக்கு போனாலும் இந்த உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கணும்னா அவருக்கு நல்லாவே தெரியும் டெல்லி தான். ஏன்னா இவங்க எல்லாருமே போகக்கூடிய இடம் டெல்லி. டெல்லியில் இருக்கவங்க ஏன் இவங்களை பார்க்குறாங்க, அதை பின்னால் வருவோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறதுனால என்ன நன்மை? இப்போ செங்கோட்டை என்ன யோசிப்பார், நல்லா யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாருன்னா அமித்ஷா கூப்பிட்டு, எடப்பாடி நீங்கள் செங்கோட்டை எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை, தமிழ்நாட்டு நிலைமை பிரகாரம் எங்களுக்கு சில புள்ளி விவரங்கள் எடுத்துருக்கோம். ஏன்னா சென்ட்ரல் ஏஜென்சி நிறையா இருக்குது. அவங்க சர்வதேச ஊடகங்களை வைத்தெல்லாம் இன்றைக்கி அமித்ஷா நிறைய சர்வே எடுக்கிறார். பாருங்கள், இதுதான் ரிப்போர்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஏன்னா எப்பயுமே மைக்ரோ லெவலில் பேசக்கூடிய ஒரு அமித்ஷா. உங்களுக்கு டெல்லி வெற்றி ஆகட்டும், ஹரியானா வெற்றி, இப்படி எல்லா ஏரியாலையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க. இன்னொன்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வச்சு அது சில மேட்ரு பண்ணுவாங்க. அதாவது கிரவுண்டில் போய் ஆர்எஸ்எஸ் காரங்களை வச்சு எவ்வளோ ஓட்டு திரட்ட முடியும், அந்த ஏரியாவில் நமக்கு வெறுப்பு எப்படி இருக்குது, யார் யார்கிட்ட பணம் கொடுக்கலாம், எந்தெந்த வாக்குகளை இல்லாத பண்ணலாம், தேர்தல் ஆணையத்தை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி ஜெயிக்கலாம், இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. இது தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் பண்ணதுனால ஒரு தேர்தலில் ஒரு கை தேர்ந்தவராக இருக்கார் அவர். அனுபவங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை எல்லாருக்குமே. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காருன்னா எத்தனை எலெக்ஷனை பார்த்துருப்பார், எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ டிடிவி தினகரன் இந்த அளவுக்கு கட்சி நடத்துறதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே அதிமுகவில் தேர்தல் பணிக்குள்ளே இருந்தார். அதனால் கிரவுண்டில் 10 ரூபா கொடுத்தோம்னா, நம்ம 10 ரூபா கொடுத்தோம்னா கிரவுண்டில் கீழே ஒரு அந்த தொண்டர்கிட்ட போகும்போது எவ்வளோவா போகுங்கிறது அவருக்கு தெரியும். கரெக்டாக எந்த இடத்துல ட்ராப் ஆகும். ஏன்னா இதையெல்லாம் இந்த சூட்சமெல்லாம் தெரியாமல் ஒரு கட்சி நடத்துகிறார். அப்போ இந்த சூட்சமங்கள்லாம் அறிந்தவர் எடப்பாடி. ஏன்னா அவரும் கிரவுண்டில் வந்திருக்கார். இப்போ என்ன சிக்கல் வருது, எடப்பாடி பழனிசாமி போகும்போது 2 பேர் கண்டிப்பாக உட்காந்து பேசுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு அதுக்கு தானே போகிறாரு. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? இப்போ திமுகவை பலவீனப்படுத்தணும் ஒன்று, அதிமுகவை பலப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே நிறையா பேர் மேலே நாங்கள் கேஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். எந்த நேரத்தில் அவங்கள பிடிக்கணும் அந்த நேரத்தில் பிடிச்சி அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி அவங்க பண ஃப்ளோவை கொட்ட நமக்கான வெற்றி வாய்ப்பு கம்மியாகும். இதெல்லாம் எடப்பாடி சொல்லுவார்ல, அமித்ஷாவுக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் என்ன, அதிமுகவை பலப்படுத்தணும். அதிமுகவை எப்படி பலப்படுத்துறது? என்னங்க நீங்கள் ஓபிஎஸ் வேணாங்கிறீங்க, டிடிவி வேணாம், யாரையும் வேணான்னா அப்போ எப்படி தான் கட்சி நடத்துறது? அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நீங்கள் அவங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதிமுக சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுங்க, முடிஞ்சு. இதில் ஏதாவது டிடிவி தினகரனுக்கு மன வருத்தம் இருக்கும். இப்போ டிடிவி தினகரன் முறுக்கிட்டு இருந்தது என்ன காரணங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியாதா? ஏற்கனவே பிஜேபியை நான் ஒழிப்பேன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் பிஜேபியோட சேர்ந்தாரா இல்லையா? இப்போ திடீர்னு 4 மாதமாக அமைதியாக இருந்தார். இப்போ இதுக்கு எடப்பாடி திடீர்னு என்ன எடப்பாடி மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னா, அவருக்கு கீ கொடுக்குறவர் சரியாக கொடுத்துட்ருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லுவார்? ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை. உண்மை தானே? இது யார் மூலியமாக டிடிவியை பற்றி அமித்ஷாவுக்கு தெரியும். உளவு அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க, புள்ளி விவரம் சொல்லும், ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதையும் தாண்டி என்னென்னா அண்ணாமலை போய் டெல்லியில் என்ன சொல்லிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி? எடப்பாடிலாம் ஒன்றும் இல்லைங்க, தனிச்சு நிற்போம் நம்ம, அதுக்கப்புறம் டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் தனியாக போட்டு நம்ம அதிமுகவை நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம், இதான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கட்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த பக்கம் வராங்க. ஓபிஎஸ்ஸை நம்பி அது வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லிக்கு பேச அதுவும் வேலைக்கு ஆகலை.
இப்போ டெல்லி ஒரு முடிவு பண்ணிடுச்சு, அண்ணாமலை சார் நீங்கள் நவுந்துருங்க, நவுந்து போங்க, எடப்பாடி தான் எல்லாங்கிற முடிவு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன யோசிக்கிறாரு, நம்மளை ஆடு மேய்க்க வச்ச எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் வந்து முதலமைச்சரை ஏற்றுக்குவார்? அப்போ பல வேலையை பண்ணுறாரு. ஏற்கனவே அதிமுக உங்கள் கைக்கு வரும்னு டிடிவி தினகரனை வந்து நம்ப வச்சவர் அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலைக்கு உண்மையிலேயே வந்து டெல்லியில் பெரிய அளவுக்கான சோர்ஸ் இருக்குது, மறுக்க முடியாது. அப்போ டிடிவி என்ன நினைச்சாரு, அண்ணாமலை மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு கூட சொன்னார் பாருங்க, எங்களுக்கு அண்ணாமலையோட தான் டீலிங். அப்போ இவ்வளோ நாள் அண்ணாமலை கூட டீல் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு நயினார் வந்தோன்னே என்ன பண்ணிட்டாரு, நயினார் வந்து எடப்பாடி ஆளாயிட்டார். அண்ணாமலை எடப்பாடிக்கு விரோதி, ஆனால் நயினார் எடப்பாடிக்கு சப்போர்ட். அப்போ என்ன பண்ணலாம், நயினாரை கார்னர் போகணும். இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாக நயினாரை திட்டினா அது உட்கட்சி பிரச்சனை. இவர் பேச ஆரம்பித்தா கூட்டணி கட்சி பாருங்க, நயினார் வந்ததுலேருந்தே கூட்டணி கட்சியை மதிக்கவே இல்லை. அப்போ அமித்ஷா என்ன யோசிப்பார், என்னப்பா அது தேவையில்லாத நம்ம அண்ணாமலையை மாற்றிட்டோம் பொழுது, அண்ணாமலை ஜியை சூப்பரான ஆள் பொழுது அண்ணாமலை ஜியை மாற்றிடலாம் அப்படி நினைக்கிறீங்க. சும்மா ஒரு பிட்டை விட்டு பார்க்குறாரு. டிடிவி எனக்கு நன்றாக தெரியும், எடப்பாடியெல்லாம் அசைக்க முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அவர் என்ன சீட்டு பார்கெனிங் அவருக்கு நல்லாவே தெரியுங்க. டிடிவி தினகரனுக்கு 100% தெரியும். நான் அவரை விட்டுட்டு கூட்டணி அமைக்க மாட்டாங்க. அமித்ஷாவுக்கு ஒரு ஓட்டுனாலும் ஓட்டு. இப்போ அண்ணாமலை வந்து டிடிவிட்ட சொல்லாமே இருந்திருப்பார், ஜி அமித்ஷாஜி உங்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன்ட்ட ஓட்டு இருக்குது, அவர் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்னு டெல்லியில் தொடர்ந்து என்ன பேசுவார், ஜி கவலைப்படாதீங்க, உங்களை விடவே முடியாது, உங்களை கூப்பிட்டு வச்சு பேசியே ஆகணும், அதனால் என்ன பண்ணணும், இப்போவே நீங்கள் எடப்பாடியை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். சொன்னால் என்ன ஆகும், நாளைக்கு அமித்ஷா அங்கேருந்து பேச வரும்போது, இல்லைங்க எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது, எடப்பாடியை நான் வந்து ஏற்றுக்க முடியாது, அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு சீட்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அமௌண்ட்டு எல்லாம் பார்த்துக்குறோம், அமௌண்ட்டு வந்து இன்னும் கூட தரோம், இப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் பிகு பிடிச்சிட்டு இருக்கீங்க, வரணுமே நீங்கள் கூட்டணி என்ன பண்ணுறது. இப்போ உங்கள் மேலே கேஸ் போட முடியாது, ஏன்னா கேஸ் போட்டால் கொஞ்சம் அனுதாபம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நோக்கம் திமுக விரட்டுறது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும். கடைசி நல்ல யோசனை பாருங்கள், டிடிவி தினகரனை பார்த்து யாராவது அதிமுக இருக்கவங்க டிடிவி தினகரன் ஒரு துரோகி, அவரெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? அவர் இந்த அளவுக்கு சொல்கிறாரு, இவங்க யாராவது சொல்கிறாங்களா? விஜயே சொல்ல மாட்டார் எடப்பாடி. ஏன்னா அவருக்கு என்ன எண்ணம், ஒருவேளை அனுமதி கொடுக்கல அப்படி கொடுக்கலங்கும் போது விஜயே கடைசி நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வரட்டுன்னு விடுவாரா? கருத்து கணிப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா யோசனை பாருங்கள், கடைசி நேரத்தில் எல்லா வேட்பாளர்லாம் போட்டு கடைசி நெக் டு நெக் பாயிண்ட்டில் திமுக தாங்க வரப்போகுது. ஏன் விஜய் ஓட்டை பிரிக்க போகிறாருங்க, அதிமுக தோக்க போது திமுக ஜெயிக்குது அப்படின்னா விஜய் ஏன் வந்து அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது? ஏங்க இந்த பக்கம் கை காட்டாங்காதேங்கிறீங்க, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, 1008 கட்டுப்பாடு, பர்சனலாக திட்டுறீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, மறுபடியும் திமுக வந்து 5 வருஷம் நம்ம என்ன பண்ணுறது? அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாள் அரசியல் இருக்காங்கிறத காட்டிகிட்டு இருக்கார். ரொம்ப தெளிவாக அவருடைய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாமல் டிடிவி தினகரனை திட்ட மாட்டார், விஜயை பேச மாட்டார், ரொம்ப தெளிவாக பண்ணுவார் அவர். அப்போ இதெல்லாம் அங்கே விவாதிக்கப்படும். என்ன வேலைப்படும், சார் விஜய்ங்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அவங்க கருத்து கணிப்பு. அப்போ இந்த பெர்சன்டேஜ் யார் ஓட்டை பாதிக்கும்? ஒருவேளை நம்மளை பாதிக்கிற மாதிரி இருந்தால் விஜயை எப்படி அப்புறப்படுத்தலாம், இல்லை நம்மளோட சேர்க்கலைன்னா அவரை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம், இல்லை வேறு என்ன பண்ணலாம், அவரை திமுகவுடைய வலிமையை எப்படி குறைக்கலாம், அவரை ஓபிஎஸ்ஐ என்ன பண்ணலாம், சசிகலா அவர்களை என்ன பண்ணலாம், இது எல்லாம் பாதிக்கப்படும். அதையும் தாண்டி தொகுதிக்கு இத்தனை கோடி வந்து இன்றைக்கி திமுக செலவு பண்ண எல்லா பணமும் போயிடுச்சு. இது அங்கே டெல்லிக்கு தெரியாமல் இருக்கும். அமித்ஷாட்ட சொல்லுவார்ல, அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும், போய் பணம் போயிடுச்சுங்க, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை இனிமேல் பணம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா ஈடிலாம் விட்டிங்க, ஒன்றும் சரியில்லைங்க, அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டாங்க. ஆனால் அவர் சொல்லுவார்ல, இல்லைச்சி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் கடைசியாக வச்சுருக்கோம், நிறைய பேர் மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கோம், என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும், சீக்கிரம் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுங்கள். அப்போ ஒரு தெளிவு பிறந்துட்டு வந்தால், இன்னொன்று நீங்கள் வந்து கூட்டணி ஆச்சுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பிரச்சனையாகுது. ஏன்னா திமுககாரங்க எப்போ பார்த்தாலும் கேட்கும்போது பிஜேபி வேணாம், பிஜேபி எலெக்ஷனாக கொண்டு போக முடிவு பண்ணுறாங்க. அப்படி கொண்டு போனாச்சு நம்ம தோற்றுருவோம். திமுகவா ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற எலெக்ஷன் இது, அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனால் அமித்ஷா ஒத்துக்கொள்வார், நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அமித்ஷா இந்த தடவை ஒத்துக்குவார். எடப்பாடி வரும்போது இன்னும் தெம்போடு தான் வருவார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வீட்டு வெறிச்சோடியதுன்னு பார்த்தீங்களா? ஏன் இப்போ இன்றைக்கி செங்கோட்டையனுடைய பேச்சு பார்த்தீங்களா? அதான் சொல்லிட்டேங்க, நான் நல்லது தாங்க சொன்னோம், என்ன சொல்லணும், அதெல்லாம் எடப்பாடி கேடு கொடுத்துட்டேங்க, 10 நாள் முடிஞ்சிங்க, இதுக்கு மேலாம் ஒன்றிணைக்க ஆரம்பிச்சிடும், அப்படி தானங்க சொல்லணும். செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் திடீர்னு, இல்லை அதனால் இது பண்ணிட்டா ஏன் சைலண்ட் ஆகுறாரு? அதாவது தொடர்ந்து இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தளர்ந்து போயிட்டு இருக்கிறது தெரியுதா இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல இருந்த அந்த வேகம் இப்போ இருக்கா? ஏன் அந்த வேகம் தளர்ந்து போனது? நம்ம ஏற்கனவே சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, செங்கோட்டையன் கெஞ்ச ஆரம்பிச்சிடுவார். ஏற்கனவே கூவத்தூரில் வந்து தனக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னு அழுதுட்டு போனவர் தான் செங்கோட்டையன்.
அதனால் இன்னொன்று, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையனை கட்சி பொறுப்புலேருந்து இன்னைக்கு எடுத்த உடனே நான் தழுத்தழுக்க பேசினார்னு சேனல்லாம் வந்தது. சார் அவர் அரசியல் கட்சி தலைவர் வீரமாக இருக்கணும் சார், பார்த்துக்கலாம் சார், எதையும் பார்த்துக்கலாம் சார், அப்படி தானே சார் இருக்கணும் தலைவர். இவரே வந்து செங்கோட்டையன் 2வது இடம், அவர் அந்த ரேஞ்சில் தான் இருப்பார். அவரை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் மெட்டீரியலாக அவர் என்றைக்குமே ஆக முடியாது. ஏன்னா அவருடைய இயல்பு அது, தப்பான சொல்லலை அவர். எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு, வெட்டு ஒன்று திண்டு 2 எதற்கும் தயார், பார்த்துக்கலாம். திமுக ஐசியூ நான் சொல்கிற அதிமுகவான்னு எந்த அளவுக்கு கோவம் வருது பாருங்க அவருக்கு. அதனால் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து சொல்லுவோம், அவர் வந்து ஜெயிக்கிறாரு தோக்குறாரு 8 தோல்வி, எடப்பாடி என்ன வேணால் சொல்லுங்கள், துரோகம் பண்ணாரு துரோகம் என்ன வேணால் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி அரசியல் தெரியுது, எப்படி அரசியல் பண்ணுங்கிறது தெரியுது. என்ன ஒன்று இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலை அவர். வெளியில் இருக்கக்கூடிய வியூ நிறுவனம் அவரை நல்லா ஏமாத்துது, அது நமக்கு ஒத்துக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் அந்த டெக்னிக்கலாக அவருக்கு தெரியாது. இப்போ ஓட்டு எப்படி வந்து போடணும், எவ்வளோ பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா எப்படி ஓட்டு கிடைக்கும், யாரை ஒன்றிய செயலாளராக போடலாம், வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது, வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த டெக்னிக்கல் மேட்டர் அவருக்கு தெரியாது. அந்த டெக்னிக்கல் மேட்டர் அவரே இழுத்து போடுகிறார், அதான் தப்பு. இங்கே அப்படி இல்லை. முதல்வருக்கு தெரியலனா கூட அதுக்குன்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பலமே என்னென்னா மீடியா, அதிமுகவுடைய பலவீனம் என்னென்னா மீடியா டீம் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி சாமர்த்தியமாக இருந்தாலும் மீடியாவில் கோட்டை விட்டுறாரு. இங்கே ஸ்டாலின் வந்து மேட்ரு எதுலேயும் தெரியாமல் கண்டுக்காமல் விட்டா கூட இங்கே மீடியா பலமாகுது. சின்ன மேட்ரை கூட தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடக்குது. ஒன்று வேணால் நம்ம காலையில் வந்து செவிலியர்களுக்கு ஒப்பந்த தொழில் செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கலன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. என்னங்க கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னு கேட்குது. இதை ஐடிவிங் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கலாம், நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதிமுக ஐடிவிங் பேசுன மாதிரி நமக்கு தெரியல. முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் இல்லைங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் அவரே பார்ப்பார். பின்னாடி இந்த யாராவது உதவி செய்யணும், யாருமே உதவி செய்யாமல் போகிற பக்கம் பார்த்தா இந்த பக்கம் திமுககாரங்க வந்து அதிமுகவுடைய ஐடிவிங்க இதெல்லாம் மற்ற விலைக்கு வாங்கிட்டாங்களாங்கிற சந்தேகம் வருது. எடப்பாடி தான் உணரணும் இதை. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒன்று இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தா விஜய்க்கு அவருக்குன்னு ஆதரவு இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்கள் எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் 2K கிட்ஸு. ஆனால் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. எடப்பாடி சரி செய்வார் நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறோம், டெல்லி போகுது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு நல்லது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடைவார்னு நினைக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் திமுக அவ்வளோ ஈஸியாக ஜெயித்து விட முடியாது. ஏன்னா அமித்ஷாவையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, எடப்பாடியும் குறைச்சி மதிப்பிட முடியாது. தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம், இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பிரிந்து இருந்தாலும் விஜய்க்குன்னு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, அதிமுகவுக்குன்னு வலிமையான இது இருக்குது. அதனால் போக போக தான் தெரியும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.